திருச்சியில் இப்படி ஒரு பயங்கர சம்பவமா? காவலர் குடியிருப்புக்குள் நுழைந்து ஓட ஓட வெட்டி படுகொலை. பட்ட பகலில் திருச்சியை அலறவிட்ட கொலை சம்பவம். மர்ம நபர்கள் செய்த பயங்கர செயல். இதுவரைக்கும் இந்தியாவிலேயே எங்கேயுமே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அதுவும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இங்க இருக்கிறார். கொடூரமான முறையில ஒரு காவல்துறையோட வீட்டுல அவங்க பிள்ளைங்களையும் போய் பார்த்தோம். அவங்களால சகிப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு முறையான இதுல இருந்தாங்க. மோப்பனாய் கொண்டு இன்ச்சு இன்ச்சாக அலசப்பட்ட குடியிருப்புகள். திருச்சி மாநகர் பீமா நகர் கீழத்தெருவை சேர்ந்த தாமரை செல்வன் அப்படிங்கிறவரு ஒரு தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்துல பணிபுரிஞ்சிட்டு வராரு. காலை நேரத்துல பீமா நகர் பழைய தபால் நிலைய சாலையில தன்னுடைய இருசக்கர வாகனத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுதுதான் 2 இருசக்கர வாகனத்துல வந்த 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் தாமரை செல்வனுடைய இருசக்கர வாகனத்தை மோதி கீழே தள்ளி அவரை தாக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தாமரை செல்வன் தன்னுடைய உயிருக்கு பயந்து பக்கத்துல இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புக்குள்ள ஓடினதாகவும் கூறப்படுது. ஆனாலுமே அந்த 5 பேரும் அவரை ஓட ஓட தாக்கினதாகவும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே எங்கேயுமே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அதுவும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இங்க இருக்கிறார். எந்த அளவுக்கு சட்டம் சீர்கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுல இன்னைக்கு திருச்சியில இருக்கிறப்ப இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இந்தியாவிலேயே வேற எந்த ஒரு போலீஸ் குவார்டர்ஸ்லயும் ஒரு போலீஸ்காரோட வீட்டுல சென்று ஒரு நபரை வெட்டி தீர்த்தது இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல தான் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் கீழ்த்தளத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்காரு. அவரை துரத்தி வந்த அந்த 5 பேருமே இல்லத்துக்குள்ளேயே புகுந்து தாமரை செல்வனை சரமாரியா வெட்டி படுகொலையும் செய்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அந்த வீட்டுல இருந்தவங்க பயத்துல அலறி அடிச்சு வெளியே ஓடி வந்து சக காவலர்கள் கிட்ட கூறின நிலைமையில தான் அங்க இருந்த மற்ற காவலர்களும் இருந்தாலுமே அந்த 5 பேர்ல ஒருத்தரை மடக்கி பிடிச்சு பாலக்கரை காவல் நிலையத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்காரு. மேலும் 4 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பாலக்கரை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.